அந்த ஃபோட்டோல இருக்கிறது முருகனோட அம்மானோன அவங்கள தானே கடத்தி வச்சுருந்தான். அட பாவி! இன்னும் நானெல்லாம் பண்ணி வச்சுருக்கானோன்னு தெரியலன்னு பயந்து பதறிட்டு இருக்காங்க அஞ்சலி. கரெக்டாக மகேஷ் வராரு. கதவு திறந்துக்கிட்டு வர இவங்க பாத்ரூம்குள்ளேருந்து இப்போ வெளியே போகிறாங்க அந்த ரூம்குள்ளேருந்து. அப்போ வந்துட்டு என்ன நீயும் உள்ளே என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்க, பாத்ரூம் போனேன். என் ஃபோன் எதுக்கு உள்ளே எடுத்துகிட்டு போனேன்? பாத்ரூமில் இப்போலாம் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறது ட்ரெண்டிங் தானே, அதில் போய் நான் இருக்குது போர் அடிக்கலாம் அதான் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே மழுப்பிட்டு போயிடுறாங்க. அப்புறம் ரொம்பவே பயப்படுறாங்க. இதுக்கு மேலே இவன் கூட வந்துட்டு நம்ம வீட்டு ஆளுங்களை இருக்க வைக்கக்கூடாது, ரொம்ப டேஞ்சர் தான் சொல்லிட்டு உடனே அவங்க அம்மாவையும் அண்ணனையும் கூப்பிட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவருக்கு ஏதோ வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் இதுக்காக வந்துட்டு போகலான்னு சொன்னார். நானும் அவர் கூட போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகேன்னு எல்லோரும் ரெடி ஆகிடுறாங்க. ரெடி ஆகிட்டு மாப்பிள்ளை நாங்கள் கிளம்புறோம், ஆனால் அஞ்சலி எங்கள் கூட வரணும், அஞ்சலி நீயும் சூட்கேஸில் எடுத்து வைமான்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு அஞ்சலி திருப்பிட்டுன்னு முடிக்கிறாங்க. மகேஷ் வந்துட்டு போயிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்க, என்னையா இது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியாவது சமாளி அப்படின்னு சொல்ல, சரி சரி நானும் போயிட்டு வரேன், எப்படியாவது சமாளித்து வைக்கிறேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பேக் இதுவெல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு போன பிறகு அவங்க அக்கா துளசி கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம்க்கா நீ வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் துளசிக்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உடனே வந்துட்டு அவர் எப்படியாவது அவரை பற்றி விசாரிக்கணும், எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாருன்னு தெரியணும்னு சொல்லிட்டு முதல்ல அந்த சர்ச்சுக்கு போகிறாங்க. அதாவது அந்த ஆசிரமம் சர்ச்சு. அங்கே வந்துட்டு பார்த்தா இவங்களுக்கு முன்னாடியே மகேஷ் இருக்கிறாரு. மகேஷ் வந்துட்டு ஃபாஸ்டர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டிருக்காரு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃப் அஞ்சலி வந்துட்டு இறந்தது என்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் இறந்து போனால் எனக்கு அதை நினச்சும் போது கஷ்டமாக இருக்குது, அதுக்காக எனக்கு பாவ மன்னிப்பு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்ருப்பாரு. அப்புறம் இது பண்ணிக்கிட்டு அவர் போயிடுவார். அப்புறம் துளசி வந்துட்டு ஆல்ரெடி ஃபாஸ்டர் தெரியுன்றதுனால எதுக்காக மகேஷ் பாவ மன்னிப்பு கேட்டான்னு சொல்ல, இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதுல தான் என் வாழ்க்கையே அடங்கியிருக்கு, எங்கள் குடும்பமே அவர்கிட்ட மாட்டிகிட்ருக்கா அப்படி இப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்ல, ஏம்மா நீ வந்துட்டு மகேஷோட பொண்டாட்டி அஞ்சலி தானே, நீ செத்துட்டு தான் தானே சொன்னாங்க. சரி இது ஒரு பெரிய கதை, ஃபஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு அவர்கிட்ட தப்பிச்சதே பெரிய விஷயம், கொஞ்சம் சொல்லுங்கள் எதுக்காக இது பண்ணாருன்னு இந்த மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டவனும் இவங்க ஷாக் ஆகிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, அவரை பற்றி சொல்லுங்கன்னு சொல்ல, அவர் நல்லா தான் ஃப்ரெண்ட்லியாக இதுவாக தான் இருப்பான் சின்ன வயசுலேருந்து. அதில் வந்துட்டு முருகன், அதாவது உன் அண்ணன் முருகன் இருக்கான்ல, அவனும் இவனும் தான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு, அவ்வளோ உயிராக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏதோ கதையெல்லாம் நிறைய சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. என்ன கதை என்ன ஏதுன்றதை பார்க்கலாம். ஒரு பக்கம் இங்கே அஞ்சலி வந்துட்டு பிளான் பண்ணி மகேஷோட ஃபோனில் வந்துட்டு ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. அது மூலமாக வந்துட்டு அவங்க யாருக்கு ஃபோன் பண்ணுறாரு, மெசேஜ் பண்ணுறாரு எல்லாமே வந்து இவங்க ஃபோனில் வந்துட்டு பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஃபோன் பேசும்போது கேட்டுறாங்க. முருகனோட அம்மாவை கட்டி வச்சுருக்க இடத்த வந்துட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. இவங்க வந்துட்டு மாறு விஷயத்தில் போயிட்டு அவங்கள வந்து அவுத்து விட்டுட்டு அங்கே வந்து ரவுடிங்கிட்டேருந்து தப்பிக்க வச்சுறாங்க. அவங்களும் ஒரு கோயில் வாசலில் வந்து உட்காந்துட்ருக்காங்க. முருகனும் அவங்க ஒய்ஃபும் அதே கோயில் கரெக்டாக போகிறாங்க. அவங்க அம்மாவை பார்ப்பாங்களா என்ன ஏதுன்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.